மனிதன் இந்த விரிவடைந்த உள்ளம் என்றதை பொறுத்த வரைக்கும் எல்லையே இல்லை. அதில் என்ன, நீங்கள் உச்சகட்ட தாராளமானவனாக மாறுகின்ற அளவுக்கு உங்களுக்கு போய்கொண்டே இருக்கலாம். அதில் என்ன செய்யலாம், போய்கொண்டே இருக்கலாம். மனித சமுதாயத்துடைய மனிதாபிமானங்களை எல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கலாம். நீ அதை உயர்ந்தவராக மாறிக்கொண்டே இருப்பீங்க, உயர்ந்தவராக மாறிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் அதுக்கு நிறைய போராட்டம் வேணும், அதுக்கு நிறைய போராட்டம் வேணும், அதுக்கு நிறைய அந்த சோதனைகள் பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம வார்த்தையில் சிம்பிளாக என்ன செஞ்சுருவோம், 2 நாள் பொறுத்துட்டு இந்த பொறுமைக்கும் எல்லை இருக்குது, பொறுமைக்கும் எல்லை. அதாவது உள்ளத்தில் விரிவாக ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம், எல்லை போட்டோம். இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, விரிவடையக்கூடாது. அவனே முடிவெடுத்துடுறது. அவனுக்கு பொறுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தையும் எல்லாம் கொடுத்துருப்பான், பொறுக்கவும் ஏழுமாக இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே என்ன, என்னால் பொறுக்கலாது. ஆனால் பொறுத்ததை எடுத்து பார்த்தோன்னா பொறுமைக்கு சம்பந்தம் இல்லாத தான் பொறுத்திருப்பான். ஒரு ஹவர் பொறுமை தான் பொறுத்திருப்பான். இதுக்கு மேலேனா நம்ம பொறுமையாக இருக்கலாது அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய அறிவுக்கேற்ப தான் அவனுடைய உள்ளம் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அஹ்லாக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லை இல்லை, அதுக்கு எல்லை இல்லை. நீங்கள் தாராளமாக நடந்து கொண்டே இருக்கலாம், தாராளமாக நடந்து கொண்டே இருக்கலாம், விரிவடைந்து கொண்டே என்ன செய்யலாம், போகலாம். அப்போ பாருங்கள், இதில் எப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லா, யார் பொறுமையை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பொறுமையை ஏற்படுத்துவான். நீங்கள் நினைக்கிறீங்க இதில் எனக்கு பொறுக்கலாண்டு, இல்லை, பொறுத்து பழகிறேன், அதையும் பொறுத்துக்கல்றேன் என்ன ஸ்டார்டிங். இது விரிவடைந்த உள்ளம் அல்ல, போராட்டம். அந்த போராட்டத்தை யார் செய்கிறாரோ அவருடைய உள்ளம் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் விலகும், விரிவடையும், இன்னும் கொஞ்சம் விரிவடையும், பொறுத்துக்கண்டே போவார். உங்களை சூழ உள்ளவர்கள் பொறுக்காத இடங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, பொறுப்பீங்க. உங்களை சூழ உள்ளவர்கள் பொறுக்காத இடங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பீர்கள். அதே போல வமை யுஸப்பிர் சப்பரஹுல்லா வமை யஸ்தஅஃபிஃப் யுஐஃபஹுல்லா, யார் பேணுதலை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு பேணுதலை கொடுப்பான். வமை யஸ்தக்னி யுக்னிஹில்லா, யார் போதுமென்ற மனப்பான்மையை வரவழைக்க முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமென்ற மனப்பான்மை என்ன செய்வான், கொடுப்பான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கொடுக்கப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அருள்களிலேயே மிக விசாலமான அருள் பொறுமையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவுஸா மினஸ் ஸப்ர், அதாவது ஒரு மனிதன் கொடுக்கப்படுகின்ற அருள்களிலேயே மிக பெரிய அருள் அது பொறுமைதான்றாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, பொறுமைக்கு எல்லை உண்டு அப்படின்னு நினைக்காதீங்க, பேணுதலுக்கு எல்லை உண்டுன்னு நினைக்காதீங்க, போதுமன்ற மனப்பான்மைக்கு எல்லை உண்டு நினைக்காதீங்க. எவ்வளவுக்கு மன்னிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அப்படி போய்கொண்டே இருக்கும். ஏன்னா சிலர் என்ன எடுத்துடுறாங்கன்னா, இவ்வளவு நாள் நான் பொறுமையாக மன்னிச்சிக்கிறேன், நமக்கு ஒரு நாள் கோவப்பட உரிமைக்கு தானே, இன்றைக்கு கோவப்பட்டுருவோம், எல்லாரும் நம்மளை எக்ஸப்ட் பண்ணிக்கொள்வான்னு நினைக்கிறேன். அன்றைக்கு பார்த்து குடும்பமே உங்களுக்கு எதிராகிக்கும். என்னென்னு, நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் இந்த இடம் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு உருப்படியாக கோவப்பட்டது. இன்றைக்கு பார்த்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு நீங்கள் அப்படி செஞ்சிக்கக்கூடாது, அவன் செஞ்ச பிழையை பாருங்கன்னு சொல்லுவோம். அது 2வது சப்ஜெக்ட். நீங்கள் இந்த அளவு கோவப்பட்டிருக்க கூடாது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு விளக்கமின்மை இல்லை, உங்கள்கிட்ட இதை தவிர அவங்க எதிர்பார்க்கலை. உங்களிடத்தில் சரி பிழை விடுங்க. உங்களை போன்ற ஒரு மனிதரிடத்தில் அவன்கிட்ட நிறைய எதிர்பார்த்திப்பாங்க. அவன் கொலை செய்கிறத கூட எதிர்பார்த்திப்பாங்க, அவன் அடிக்கிறத எதிர்பார்த்திப்பான், அவன் கொள்ளை அடிக்கிறத எதிர்பார்த்து, உங்கள்கிட்ட மன்னிப்பை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கல. எனவே அந்த பண்புலேருந்து வெளியாகக்கூடாது. அபு சுஃபியான் ஜாஹிலியா காலத்தில் இருக்கோ என்ன சொன்னேன், நான் பொய் சொல்ல நினச்சேன், நான் பொய் சொல்கிற வேண்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுவாங்களோ என்றதுக்காக நான் பொய் சொல்லலைன்றார். இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கணும். என்ன, நம்ம கோபக்காரன்ற பேர் நமக்கு ஒரு துளியும் வரக்கூடாது. அப்படி என்றால் நீங்கள் மன்னிக்கிறவராக இருக்கிறீங்கடா, மவுத்து வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு கோபப்பட உரிமைக்குன்றதை எடுத்துருங்க மனசுலேருந்து, மார்க்கத்துக்கு முரணான இடத்திலே தவிர. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களே, விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் ஒரு வேலியில் தள்ளி என்ன இந்த சால்வையை பறிச்சிட்டாங்க, களத்துலேருந்து சால்வையை பறிச்சிட்டாங்க, தாங்க வேண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ கொடுக்குறவனை என்ன செய்வாங்க, முழுசாக எடுக்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. இது பொருத்த முதலிய ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, ஒருத்தர் குதிரையில் என்ன செய்கிறாரு, போயிட்டு இருந்துக்கிறார், ஒரு குடையை பிடிச்சிட்டு ஒரு செருப்போடு போயிட்டு இருக்கிறார். ஒருத்தர் இடையில நிப்பட்டி, நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், செருப்பும் இல்லாமல் இருக்குது, ஒரு செருப்பு தரையிலமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, நம்ம குதிரையில் தானே போகிறோன்னு செருப்பை கொடுத்துறாரு. ஒரு செருப்பை என்ன செய்கிறாரு, போட்டுக்கொள்கிறார். என்ன கேட்டோன்னே தந்துட்டான்னு இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, அந்த குடையை தந்துடுறீங்களா, நடந்து போயிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னா குடையை என்ன செஞ்சிடறாரு, கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு வைக்கல, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொடுத்தாச்சு, குடையை எடுத்துகிட்டு யோசிக்கிறாரு. அவர் மேலே ஒரு அழகான ஒரு போர்வையை போட்டிக்கிறாரு. இந்த போர்வையை தாரீங்களான்னு கேட்குறாரு. அதையும் கொடுத்துட்றாரு. நீங்கள் குதிரையில் தானே போகிறீங்க, உங்களுக்கு இது என்னத்துக்குன்னு 3ஐயும் கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தாரு, எல்லாத்தையும் தந்துட்டார், குதிரையும் கேட்டுருவோம். யோசிச்சு சொல்கிறாரு, உங்களுக்கு குதிரையை தந்துடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இறங்கி சாட்டை எடுத்து அட்டின்னு அடிக்கிறார். அடிக்கக்குள்ள இந்த நபர் சிரிக்கிறார்.
உளுந்து உளுந்து என்ன செய்கிறாரு, சிரிக்கிறாரு. என்ன நான் அடிக்கிறேன் நீ சிரிக்கிறேன்? ஒன்றும் இல்லை, நீ குதிரையை தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன மனசுக்கு தானே போன பிறகு சொல்லும், குதிரையை கேட்டிருந்தா தந்திரிப்பான் தானேண்டு. சரியா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சேன், இந்த குதிரையை நான் வந்து கேட்டேன். இப்போ நீ தரமாட்டேன்னு மனசு விளங்கிட்டா, இப்போ நான் சந்தோஷமாக என்ன செய்வேன், போவேன்னு சொன்னார்னு ஒரு செய்தி சொல்லுது. அப்போ என்னடா மனிதன் மனசு வந்து இந்த கேட்க அப்படின்னா அதை நோக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி கேட்கக்கூடிய மக்கள் நம்மளோட குடும்பத்திலேயோ சொந்தத்திலேயோ உறவுகளையோ மன்னிப்பிலையாக இருந்தாலும் விட்டு கொடுப்பிலையாக இருந்தாலும் அவனை நம்ம பக்குவப்படுத்தி விட்டுக்கண்டு போகணுமே தவிர நம்ம கோவப்படுறதுக்கு உரிமைக்கு இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அவனை பக்குவப்படுத்தணும். அப்படி இப்போ ரசூலாங்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு முறை 2 முறை 3 முறை கேட்குறாங்க. அப்போ தான் ரசூலாங்க கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஒமை யுசப்பிர் சப்பரஹுல்லா, பொறுமையை உருவாக்குகின்றவருக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான், பேணுதலை உருவாக்குறவனுக்கு அல்லாஹ் பேணுதலை கொடுப்பான், போதுமென்ற மனப்பான்மையை உருவாக்குகின்ற